بسم الله الرحمن الرحيم 2024 டிவிக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சில பொதுக்கூட்டங்கள் அதே மாதிரி மாநாடுகள் நடத்தப்பட்டு நம்ம ஆட்சி நாங்கள் பிடிப்போம் 2026 நாங்கள் தான் முதலமைச்சர் ஆவோம் அப்படிங்கிற அடிப்படையில் பிரச்சாரங்கள் டிவிக்கு முடக்கி விடப்பட்டுச்சு. அப்போ அந்த நேரத்தில் மாற்றம் தேவை தமிழகத்தில் ஒரு மாற்றம் தேவை இப்படிங்கிற அடிப்படையில் பிரச்சாரம் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. 25களில் 26 ஆரம்பத்தில் நடந்துட்டு இருந்தது. இப்போ மாற்றம் வேண்டும் சொல்லக்கூடிய டிவிக்காவை சேர்ந்த சகோதர சகோதரிகளிடம் பல்வேறு கேள்விகள் வைக்கிறாங்க. மாற்றம்னா என்ன வேணும், எதை மாற்றணும், எப்படி மாற்றணும், இப்படி ஒரு கேள்வி வைக்கும் போது அந்த கேள்விக்கான பதில் அவங்களால அப்போ தர முடியல. ஏன்னு கேட்டால் இவங்களுக்கு தேவை மாற்றணும், திமுகவை மாற்றணும், திமுக ஒழிக்கணும், இதுதான் உங்களோட சித்தாந்தமாக இருந்துச்சே தவிர ஒரு கொள்கையை வச்சு ஒரு கோட்பாடை வச்சு நிறுவப்படல. மாற்றணுங்கிறத இந்த காரணத்தை வச்சு இந்த காரியத்தை வச்சு ஒரு கொள்கையை எடுத்து பிரச்சாரம் பண்ணணும். அந்த மாதிரி பிரச்சாரத்தை அவங்க பண்ணாம மாற்றம் வேணுங்கிறத ஒரு விஷயத்தை பேசிட்டாங்க. மாற்றம்னா என்ன, முதல்ல இதுல அடிப்படையான விஷயங்கள் புரியாம அரசியல் பேசும்போது அரசியல ஈடுபடும் போது நம்ம நினைச்சதை சாதிக்கலாமே தவிர ஒன்றும் மாறாது. இப்போ மாற்றம் வேணும் அப்படின்னா இப்போ மாறிடுச்சு, ஆட்சி மே 10க்கு அப்புறம் விஜய் அவங்க முதலமைச்சர் ஆயிட்டாங்க. இப்போ எதை மாற்ற முடியும், எதை மாற்ற முடியாது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அடிப்படையான விஷயம் எதை மாற்ற முடியும், எதை மாற்ற முடியும், மாற்றம் வேணும்னு சொல்லி சொன்னோம், ஆட்சி கிடைச்சிருச்சு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா துறை இருக்கு. இப்போ திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு சுகாதாரத்துறை, ஒரு காவல்துறை சம்பந்தமா, நிதித்துறை, இதெல்லாம் பிரிச்சு தான் கொடுப்பாங்க. இது ஒரு நடைமுறை, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ முதலமைச்சர் விஜய் அவங்க ஆனதுக்கு அப்புறம் எல்லா துறையும் தானே எடுத்துக்கொள்வாரா, எடுத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. அப்ப இதெல்லாம் மாற்ற முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்ப அவரு அதே மாதிரி திமுக எப்படி செயல்பட்டுச்சோ இலாக்கா வாரியா பொதுப்பணித்துறைக்கு இவரு, நிதித்துறைக்கு இவரு, விளையாட்டுத்துறைக்கு இவர் அமைச்சர், இப்படிங்கிற மாதிரி பிரிச்சு எப்படி அதிமுகவும் திமுகவும் செயல்பட்டுச்சோ அதே மாதிரி டிவிக்கும் செயல்பட முடியும். இதுலலாம் மாற முடியாது. அது நிறைய விஷயம் மாற முடியாது, நிறைய இருக்குது. அதே மாதிரி ஒரு கறி இருக்கு, சாப்பாடு இருக்கு, அரிசி இருக்குது. இன்னைக்கு அரிசி ஒரு கிலோ ஒரு 60 ரூபா வச்சுக்குவோம். இப்போ முதலமைச்சர் விஜய் ஆனதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு. 5 வருஷம் ஆட்சியில் இனிமேல் 25 ரூபா தான் அரிசி, 50 ரூபாய்க்கு வித்த அரிசி, 60 ரூபாய்க்கு வித்த அரிசி இனிமேல் 20 ரூபா தான் 5 வருஷத்துக்கு அறிவிக்க முடியுமா? அதெல்லாம் மாற்ற முடியாது. இன்னைக்கு ஒரு ஆட்டுக்கறி கிலோ 900 ரூபாய்க்கு விற்கிது, 1000 ரூபாய்க்கு விற்கிது. இப்போ விஜய் அவங்க முதலமைச்சர் நான் ஆயிட்டேன், அதனால இதை மாற்ற போறேன், 5 வருஷத்துக்கு இனிமேல் கிலோ ஆட்டுக்கறி 300 ரூபாய்க்கு அதை விற்கணும் அப்படி சட்டம் இயற்ற முடியுமா, சட்டம் போட முடியுமா? இதெல்லாம் முடியாது. மாற்ற முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ மாற்ற முடியாத விஷயங்களை மாற்றி காட்டுவோங்கிறதெல்லாம் இது சும்மா பேச்சுக்கு தான் இருக்குமே தவிர இது ஒண்ணுமே நடக்க போற விஷயம் இல்லை. அப்போ மாற்ற முடியக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு மாற்றக்கூடிய விஷயங்கள்ல இப்போ மாற்றம் பெட்ரோல் இருக்குது. இப்போ பெட்ரோல் இப்போ உதாரணத்துக்கு லிட்டர் ஒரு 110 ரூபான்னு வச்சுக்குவோம். இப்போ 110 ஆன உடனே விஜய் ஒரு முதலமைச்சர் ஆன உடனே 50 ரூபாய் விற்க முடியுமா? இதில் விற்க முடியாது. அப்போ விற்க முடியாத ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதை போன்று காட்டுவது இது அரசியல் நம்ம அனுபவம் இல்லாத விஷயத்தை காட்டுது. இப்போ மாற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ மாற்றக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ லஞ்சம் இருக்குது, இதை நம்ம மாற்றலாம், மாற்ற முடியக்கூடிய விஷயம். நாட்டில் லஞ்சம் நிறைய, எந்தெந்த துறைகளில் லஞ்சம் நிறைய இருக்குது, லஞ்சம் நிறைய இருக்கக்கூடிய துறைகள் வருவாய் துறையில் அதிகமாக லஞ்சம் இருக்கும். அதே மாதிரி பொதுப்பணித்துறைகள், அதே மாதிரி பத்திரப்பதிவுத்துறை, காவல்துறை, இதெல்லாம் அதிகமாக லஞ்சம் இருக்கும். அப்போ மின்சார வாரியம், உள்ளாட்சி அமைப்புகள், நகராட்சி, இந்த மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய லஞ்சம் நடக்கும். அப்போ இந்த லஞ்சத்தை தடுக்கிற அளவுக்கான மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும். இப்போ அமைச்சர் கூட பேசியிருக்கிறாங்க, இந்த மாதிரி கமிஷனும் கிடையாது, இதெல்லாம் நம்ம வாங்க மாட்டோம் இப்படிங்கிற அடிப்படையில் பேசியிருக்கிறாங்க. இது வந்ததுன்னா நல்ல மாற்றம். லஞ்சம் வாங்காம வேலைகளை கரெக்டான வகையில் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு
அமைச்சர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ஆட்சி வந்து தொடரும். இல்ல திமுக வாங்கினது மாதிரி அதிமுக வாங்கினது மாதிரி நம்ம யார் மேல என்ன குற்றச்சாட்டை வச்சோமோ அந்த குற்றச்சாட்டை நாமளே செஞ்சோம்னா மக்கள் பார்த்துட்டு தானே இருப்பாங்க. நம்ம மாற்றம் சொல்லி இந்த ஆட்சியில் இதெல்லாம் செஞ்சிச்சு, லஞ்சம் வாங்கினாங்க, ஊழல் பண்ணாங்க, மக்கள் சொத்தை அபகரிச்சாங்க, மோசடி பண்ணாங்க, நம்ம அதுக்கு மாற்றாதானே இவருக்கு ஓட்டு போட்டோம் இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை மக்கள் மத்தியில வந்து வரும்போது அடுத்த தடவை ஆட்சி தொடராது. அதாவது இதே மாதிரியா திமுக மாதிரி அதிமுக மாதிரி டிவிக்கும் லஞ்சத்துல ஊறி போச்சுன்னா மக்கள் வந்து அடுத்த ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப எதை மாத்தணுங்கிற விஷயத்தை பார்க்கும்போது இதெல்லாம் மாத்தணும். அப்ப இதெல்லாம் வந்து மாற்ற முடியும். இப்போ மாற்ற முடியக்கூடிய விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றணும் சொல்லிக்கிட்ட அந்த அரசியல் கட்சிகள் எப்படி செயல்பட்டாங்களோ அதே மாதிரி தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. அந்த அரசியல் கட்சிகள் எப்படி செயல்பட்டாங்க, தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைய வாக்குறுதி இதை செஞ்சு கொடுக்குறோம், அதை செஞ்சு கொடுக்குறோம், இப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்தாங்க. அதே மாதிரி வாக்குறுதி தான் விஜய் தலைமையில் உள்ள டிவிக்கே வந்து கொடுத்தாங்க. நாங்களுக்கு இதை தரோம், பெண்களுக்கு வந்து மாசம் 2500 கொடுக்குறோம். அப்போ இதெல்லாம் மாற்றம் இல்லையே. அப்போ 200 யூனிட் இலவசம் கரண்ட்டு, அப்போ அதே மாதிரி 20 லட்சம் வர உயர் கல்வி கடன் தரோம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் தரோம், இப்போ வந்து ஆண்டுக்கு 6 சிலிண்டர் இலவசம். இந்த மாதிரி திட்டத்தை அறிவிச்சது கூட இது மாற்றம் இல்லையே. இது திமுக அதிமுக காப்பி தானே. இதை உணரணும். இது நம்ம வந்து டிவி மேல வந்து வெறுப்புணர்வு கொண்டு சொல்லல, மாற்றணும்னு சொல்லி சொல்லக்கூடிய நாம எதை மாற்றணும் எதை மாற்ற முடியாதுங்கிற அறிவு இருக்கணுமா இல்லையா, அதுக்காக நம்ம சொல்றோம். அப்ப இதை வந்து அறிவிச்சிட்டாரு. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் விஜய் அவங்க என்ன சொல்றாங்க, 10 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு கருத்தை பதிவு பண்ணாரு. 10 லட்சம் கோடி கடன் இருக்குது சாதாரண தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன் இதுக்கு விஜய் அவங்க இதை வந்து பதிவு பண்ணாங்க அப்படின்னா, அவர் அறிவிச்ச அந்த சலுகை திட்ட இலவச திட்டத்தை செயல்படுத்த முடியாது, கால அவகாசம் வேணும் இப்படிங்கிறதுக்காக பேசும்போது அவர் இந்த விஷயத்தை பதிவு பண்றாரு. 10 லட்சம் கோடி கடனை தமிழக அரசு வந்து விட்டுட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி இது வெள்ளை அறிக்கையாகவும் வெளிவந்திருக்குது. எப்பன்னு கேட்டீங்கன்னா, நிதியமைச்சரா பொன்னையன் அவங்க இருக்கும்போது அந்த நேரத்துல 61,000 கோடி கடன் இருந்திருக்கு தமிழகத்துக்கு. ஏறக்குறைய 1 லட்சம் கோடிக்கு நெருக்கும் கடன் அப்ப இருந்திருக்குது நிதியமைச்சரா பொன்னையன் அவங்க இருக்கும்போது. அப்ப அந்த வெள்ளை அறிக்கை அப்பயும் வந்திருக்குது. அப்ப இதையெல்லாம் கவனிச்சுதான் நம்ம ஒரு திட்டம் போடும்போது, ஒரு சலுகையை அறிவிக்கும் போது நம்மளால செயல்படுத்த முடியுமா பார்த்துதான் நம்ம திட்டத்தை அறிவிக்கணும். இது அதிமுக அறிவிக்கல, ஜெயிக்கணும் ஒரே நோக்கம், அதுக்காக அறிவிச்சாங்க. திமுக நோக்கம் அப்படிதான் அறிவிச்சாங்க. அதே மாதிரிதான் விஜய் அவர்களும் அறிவிச்சிரு. இதுல மாற்றமே இல்லையே. இன்னும் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் 3 கையெழுத்து போட்டிருக்கிறாங்க 3 திட்டங்களுக்கு. அது முதலாவதாக இதை போட்டிருந்தாருன்னு வைங்க, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவச திட்டத்துக்கு கையெழுத்து போட்டிருந்தா நடத்த முடியும் ஆட்சிய? அது செய்ய முடியாது. அதுக்காக வேறொரு திட்டத்தை இந்த யூனிட் கொடுத்தா 200 யூனிட் இலவசம், அதுதான் முதல் கையெழுத்து போட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாவதா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு அரசு பேர் இலவசம் அறிவிச்சாரு. இது நடைமுறைப்படுது ரொம்ப பெரிய சிக்கல், இதெல்லாம் ரொம்ப பெரிய சிரமம். இதெல்லாம் கொண்டு வந்து இது ரெண்டையும் வந்து ஆரம்பத்தில் கொண்டு வந்திருந்தால ஒரு முதலமைச்சராகி ஆரம்பத்தில் 2 கை இதை போட்டிருந்தாருன்னா ரொம்ப பெரிய சிக்கலாயிருக்கு. அதனாலதான் இதை போடல, ரெண்டையும் போடல. இதை ரெண்டையும் போட வேற 2 விஷயம் 3 விஷயம் போட்டாரு. அப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மள்ட்ட தெளிவான சிந்தனை இருக்கணும், தெளிவான பார்வை இருக்கணும். வெறுமனே திராவிட கட்சிகளை வீழ்த்தணும், திமுக ஒரு தீய சக்தி அவங்கள வீழ்த்தணும், அதே மாதிரி அதிமுக ஊழல் சக்தி அவங்கள வீழ்த்தணும், இப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் செயல்பட்டு நம்மளும் வாய்க்கு வந்த மாதிரியான விஷயங்களை பேசணும்னா அந்த நடைமுறைப்படுத்தும் போது சிக்கல் வரும்போது அப்பதான் தெரியும் நமக்கு இந்த விஷயத்துக்கு எத்தனை கோடி செலவாகுது. ஒரு சிலிண்டர், அதாவது 6 சிலிண்டர் வருஷத்துக்கு கொடுத்தா எத்தனை 1000 கோடி செலவாகுது. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது இது இப்போதைக்கு சாத்தியப்படாது, இது இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ நம்ம வந்து நடைமுறைப்படுத்துவோம், இப்படி அவங்களும் வந்து ஆலோசனை செய்வாங்க. அப்ப இந்த ஆலோசனை முன்னாடியே செய்யும் போதுதான் எது வந்து நம்மளால நடைமுறைப்படுத்த முடியுமோ அதை முன்னாடி சொல்லுவோம். அப்ப சிந்தனைகள் தெளிவானது இல்லை. அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாலியல் பிரச்சனை, இந்த பாலியல் சொல்லி பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன வச்சிருக்கிறோம் கவர்மெண்ட்ல? டிவிக்கு அரசாங்கம் தீர்வு தான் என்ன? பெண்களுக்கு பாதுகாப்புக்கு சிறப்பு படை அமைக்கப்பட்டிருக்குது. இப்ப பாலியல் சீண்டல் நடக்குது, பாலியல் பிரச்சனை நடக்குது,
பிடிச்சிட்டாங்க சம்பந்தப்பட்டவங்க. என்ன நடவடிக்கை? போக்சோ இந்த மாதிரி நடவடிக்கை கடந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அதே நடவடிக்கையா அல்லது கடுமையான தண்டனையா? ஒரு தண்டனையை பார்த்து அடுத்தவன் அந்த தப்பை செய்யக்கூடாது அப்படிப்பட்ட தண்டனையா? இல்ல மீண்டும் இன்னைக்கு பேப்பர்ல பாக்குறோம், இன்னைக்கு மே மாசம் 21 ஒரு விஷயத்த பாக்குறோம், அதே 25 நடக்கும், அதே விஷயம் வேற ஒரு இடத்துல நடக்கும். இப்படி நடக்க விடுறதா? அப்ப இதுக்கு என்ன தீர்வு? அப்ப இந்த தீர்வை நோக்கி எல்லாம் நவராமையே நம்ம தீர்வை நோக்கி நகர்ந்தது மாதிரி நம்ம பேசக்கூடாது. அப்ப இதெல்லாம் கவனத்துல வச்சுக்கணும். ஒரு புதிய அரசாங்கமாக இருந்தாலும், அனுபவம் இல்லாத அரசாங்கமாக இருந்தாலும், அதுல அனுபவம் பெற்றவங்களுடைய அந்த ஆலோசனை கேட்பது கட்டாயமா இருக்கும். அது நன்மை பயக்கும். எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க தான் அனுபவசாலிங்க அப்படின்னு பெருமை அடிச்ச திராவிட நிலைமை இன்னைக்கு என்ன ஆச்சு? அந்த நிலைமைக்கு நீங்க போகாம இருக்கணும். அப்படின்னா மக்களோட மக்களா கலந்து தவறுகளை சுட்டி காட்டும் போது அதை பெருந்தன்மையா ஏற்றுக்கொண்டு திருத்திக்கணும். பழி வாங்குற நடவடிக்கை இருக்கக்கூடாது. பழி வாங்கும் போக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. நாம யாரை பழி வாங்க நினைக்கிறோமோ அது பிற்காலம் நமக்கே திரும்பும். அப்ப இதெல்லாம் அடிப்படையான விஷயம். அதே மாதிரி 108 சீட்டு வாங்கினதுக்கு அப்புறம் 10 சீட்டு தேவைப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ணோம்? அந்த நேரத்தில் நம்ம எதை ஊழல் கூட்டணி, ஊழல் சக்தி, எதை தீய சக்தின்னு சொன்னோமோ அந்த தீய சக்தி இருந்தா கூட்டணியில இருந்து ஆட்களை வாங்கணும். இது மாற்றுறதுக்கான வழியா? இதில் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க உணரணும் அப்படிங்கிறத சொல்றோம். ஏன்னா இந்த அரசியல்ல வரும்போது தெளிவான சிந்தனை, தெளிவான பார்வை, எதை சொன்னோமோ அதன் அடிப்படையில் நம்ம நிலைச்சு நிக்கணும். நிலைச்சு நிக்காம தீய கூட்டணி, தீய சக்தி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து அவங்க கூட்டணியை வாங்கும் போது அப்ப தீய சக்தி கிட்ட கூட்டணியா இருந்தவங்க நல்லவங்களா ஆயிட்டாங்களா இப்படி ஒரு கேள்வி இயல்பா வரும். நாம திமுகவை சார்ந்தவனு கிடையாது, நானு அதிமுகவை சார்ந்தவனு கிடையாது. நாம பொதுவா கேட்கிறோம். இதை பேசும்போது திமுகவுடைய கைக்கூலி அப்படிங்குவாங்க, அதிமுகவுடைய கைக்கூலி அப்படிங்குவாங்க, திராவிட சொம்புங்குவாங்க. நாம அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. நியாயமா இந்த கேள்வி வரும். அதாவது தீய சக்தின்னு சொல்லிட்டு அவங்களோட கூட்டணி வாங்கும் போது இது என்ன மாற்றம் இருக்குது? அப்ப இதுல ஒரு மாற்றமும் இல்லை. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் மாற்றம் அப்படின்னா ஒரு சரியான விஷயத்தை நம்ம பேசணும். அப்ப சரியான விஷயத்தை பேசும்போதுதான் அந்த கட்சி மேலும் வளர்ச்சி அடையும். இல்லைன்னா எப்படி திமுக அதிமுகவுக்கு ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி ஒரு வீழ்ச்சி தான் டிவிக்காவுக்கு ஏற்படும். எந்த அளவுக்கு ஒரு எழுச்சி வந்துச்சோ ஒரு 2.5 வருஷத்துல எப்படி ஒரு எழுச்சி ஏற்பட்டு மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சு ஆட்சி அமைச்சிங்களோ அதே வேகத்துல ஆட்சியை விட்டு கவிழ்க்கப்படுவது, தூக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும். அதுக்காக நம்ம எச்சரிக்கையாக சொல்றோம். மக்களோட மக்களா கலந்து மக்களுக்கு என்ன தேவை, மக்களோட அடிப்படை விஷயம் என்ன, இதையெல்லாம் நிறைவு செய்யக்கூடிய அரசாங்கமா இருக்கணும்னு சொல்லி அன்பா நம்ம கேட்டுக்கிறோம்.